உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க, ஆவிக்குரிய மனுஷனிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் நமக்குள்ளே என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்விலே ஓடுகிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி மனுஷன்லே வாசமாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி மனுஷன் மூலமாகத்தான் பாருங்க நமக்குள்ளே அந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்விலே பாருங்க ஜீவ நீரோடையாக அவர் ஓடச் செய்கிறார். இயேசு சொல்றார்ல, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும், புறப்பட்டு ஓடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஏசாயா 58:11 வசனத்தின் அந்த கடைசி என்ன சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ வற்றாத நீரூற்றை போலோ என்ன செய்வாய், இருப்பாய். யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தரால் நம்ம வழி நடத்தப்பட்டு வாழும் போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக பாருங்க, ஆவியானவருக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்முடைய வாழ்வில பாய்ந்து எல்லா விதத்திலையும் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அது ஒரு அழகான தோட்டத்தை போல அது மலரச் செய்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்விலே இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் போராட்டம் பிரச்சனைகளின் நடுவிலே நம்ம மன மகிழ்ச்சியா இல்லாம அதுக்கு பதில நான் மன துக்கமா இருப்பேன்னு நம்ம அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருது, அது நம்முடைய உள்ளான மனுஷனை அது என்ன செய்கிறது, முறித்து போட்டு விடுகிறது. பரிசுத்த ஆவியின் அந்த நதி, அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் அது மாற்றாதபடிக்கு அது தடை பண்ணி விடுகிறது பாருங்க. அப்போ தேவனுடைய அந்த பரிசுத்தாவின் நதி நமக்குள்ள ஓடலைன்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அது நம்ம எப்போ உள்ளான மனுஷன்ல பல வீணம் அடைகிறோமோ, இப்படி மன துக்கப்பட்டு 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 நம்முடைய ஆவி மனுஷன் முறிந்து போகும்போது என்ன ஆயிருது, நாம் உள்ளான மனுஷன்ல பலவீனம் அடைகிறோம், ஆத்மாவில பலவீனம் அடைகிறோம். ஆத்மாவில பலவீனம் அடைஞ்சிட்டா கொஞ்ச நாள்ல பாருங்க, அதான் போட்டிருக்கு, மன துக்கத்தினாலே உள்ளான மனுஷன் முறிந்து போகும்போது என்ன ஆயிருது, முடிவுல அது சரீர சுகத்தையும் பாதிச்சிருது பாருங்க.